friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான மஷ்ரூம் குருமா இன்றைக்கி பார்ப்போம். மிக்சியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தர்பூசணி விதை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 7 முந்திரி பருப்பு. உங்ககிட்ட இந்த தர்பூசணி விதை வெள்ளரி விதை எல்லாம் இல்லைன்னா இன்னும் ஒரு 3 முந்திரி பருப்பு எடுத்து 10 முந்திரி பருப்பாகவும் கசகசாவும் தேங்காயும் மட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இப்படி ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிய ஆரம்பித்தோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் நல்ல கலர் கொடுக்கும் நம்மளோட குருமாக்கு. உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நல்ல பொடியை நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள், இது உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட சோம்பு தூள் இல்லைன்னா தேங்காய் அரைக்கிறப்ப அதோட இந்த 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். எண்ணெயிலே எல்லாத்தையும் போட்டு வதக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். நமக்கு நல்ல கலரும் கிடைச்சிருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் பொடியாக அரிஞ்ச 3 நாட்டு தக்காளி சேர்க்குறேன். தக்காளி கரையிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்தா சீக்கிரம் நமக்கு நல்லா கரைஞ்சி கிடைக்கும். தக்காளியோட பொடியாக நறுக்குன புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். 200 கிராம் காளானை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்குது. இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டு இப்போ காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்தோன்னே இந்த காளான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இது ஒரு கொதி வர வரைக்கும் இதை வேக விடலாம். நல்லா அந்த எண்ணெய் திரும்ப மிதக்க ஆரம்பிக்கும். இப்போ வர்ற நாட்டு தக்காளியில் புளிப்பே இருக்கிறதில்ல. உங்கள் தக்காளி நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்காக கரைச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த குருமா இப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு முதல் தேங்காய் பால் விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கிறப்ப நிறுத்திடலாம். இல்லாட்டி ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இஞ்சி பூண்டு அப்புறம் மசாலா பொருட்கள் எதுவும் இல்லாமையே இந்த குருமா அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ லேசாக இந்த மாதிரி கொதி வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நறுக்குன புதினா கொத்தமல்லி இலைகளை தூவி விடலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் குருமா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.